ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை நேர வணக்கம். குருவாரமாகிய இன்னைக்கு காலை நேர வணக்கம். காலையில் என்ன பண்ண போறேன்னா சாதம் வடித்து இது கொண்டக்கடலை குழம்பு வச்சு, வியாழக்கிழமைனால கொண்டக்கடலை குழம்பு, இது முட்டையும் முட்டைக்கோசும் போட்டு பொரியல். அது நான் முட்டைக்கோஸ். ஆமாம், அப்படித்தான் பொரியல் பண்ணணும். இது வெங்காயமெல்லாம் முட்டைக்கோசுக்கு நறுக்கணும், இதுக்கு நறுக்கணும். தக்காளி நறுக்கியாச்சு. ஆமாம். இது என்ன தண்ணி? இது அரிசி கழிஞ்ச தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி. அதை எதுக்கும் பயன்படுத்துவீங்களா? ஆமாம், இந்த குழம்புக்கு கிளஞ்சி ஊற்றலாம். டேஸ்டாக இருக்குமா? டேஸ்டாக இருக்கும். அரிசி 5 வாட்டி கழுவணும் மம்மி. 5 வாட்டி வேண்டாம், இது நல்ல அரிசி தானே. எத்தனை வாட்டி கழுவணும்? ஒரு 3 வாட்டி கழுவுவேன். நீங்கள் அந்த காலத்துலலாம் புழுங்கரிசிலாம் சாப்பிடுவீங்களா? பச்சரிசியா? புழுங்கரிசி தான் சாப்பிடுவோம். அது வீட்டில் நெல்லை வச்சு அரைச்ச அரிசியாக இருக்கும். வீட்டிலே அப்போல்லாம் நெல் அவிப்போம், ஆளை கூப்பிட்டு. ஒரு 3 மூடை 4 மூடை அவிச்சு காய போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு வரும். அப்படி காய போட்ட மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்து உமி தனியை இது தனியை அப்படி அரைச்சிக்கிட்டு வந்து அப்படித்தான் வச்சுக்கிறது அந்த காலத்தில். அந்த காலத்தில் கல்யாணம்னாலும் நெல்லை அவிச்சு அரைக்கிறது. கல்யாணத்துக்கு இப்போ மாதிரிலாம் கேட்குறீங்களா? இல்லையே. அப்போல்லாம் வீட்டில் தான் சாப்பாடு பண்ணணும். அதுக்கு நெல்லை அவிச்சு அரைக்கிறது. கல்யாணம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி கல்யாண தேதி வச்சுக்கிட்டு மழை கீழே வராத போது நெல்லை வச்சு போட்டு அரைச்சி இதெல்லாம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணாதான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியும். அப்போ 3 மாதம் முன்னாடிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் 1 வாரத்தில் கல்யாணத்தை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்ன கேட்ரிங் இருக்கு. ஆமாம், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் மீதி இருக்க சின்ன சின்ன ஜாமான்களை மட்டும் நம்ம வாங்கியாந்து வச்சுட்டு. ஆனால் இப்போவும் சீரெல்லாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சீர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அது இருக்க ஜாமான பிரித்து அடைஞ்சி வச்சு கொடுக்க வேண்டியதானே. அது ஒன்றும் சிரமம் இல்லையே. சாமான் இருக்குது பிரித்து வச்சு அடைஞ்சி வச்சு கொடுக்க வேண்டியது. ஆளை கூப்பிட்டு அரிசியில் உலம் போடுறாங்க. உலையில் அரிசி போடுறேன். உலையில் அரிசி போடுறோம். அந்த காலத்து கல்யாணம் ஈஸியாக, இந்த காலத்து கல்யாணம் ஈஸியாக? இந்த காலத்து கல்யாணம் தான் ஈஸி, இந்த காலத்து கல்யாணம் தான். ஆனால் செலவு கூட வருமா இந்த காலத்து கல்யாணம்? ஆமாம், இந்த காலத்து கல்யாணம் செலவு கூட வரும். அந்த காலத்து கல்யாணம் செலவு கம்மியாக வரும். அப்போ அதுக்கே சிரமமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்துருவாங்க கல்யாணத்துக்கு. சொந்தக்காரெல்லாம் நிறைய பேர் வந்துருப்பாங்க. சொந்தக்காரெல்லாம் 2 நாள் முன்னாடியே வந்து நிற்பாங்க. அப்போ செலவு கம்மியாக வரும். எல்லாமே ஓன் மேக்கிங், நம்ம கையில இருந்து மேக் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஓன் மேக்கிங். மிளகாத்தூள் எல்லாம் எல்லாமே மிளகாத்தூள் புளி எல்லாமே ஓன் மேக்கிங். புளி எல்லாம் கூட ரெடிமேட் எல்லாம் வாங்க முடியாது. எல்லாமே ஓன் மேக்கிங். புளி எப்படி ஓன் மேக்கிங் பண்ணுவீங்க? புளி எல்லாம் வாங்கி இந்த வருஷம் கல்யாணம் பண்ண போறோம்னா வாங்குறது நம்ம வீட்டுக்கு 5 கிலோனா கல்யாணத்துக்கு சேர்த்து 10 கிலோ வாங்கிடுவோம். சரி, அவங்க அப்போ பிளான் பண்ணுற மாதிரி இப்போ இந்த வருஷம் புளி வாங்குறோம், பிளான் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி கல்யாணம் இந்த வருஷம் நடந்தா ஓகே. இந்த வருஷம் முடியல, அவருக்கு நேரம் தள்ளி போகுதுன்னா அப்படி வேற என்ன பண்றது? அதே வச்சு வச்சிருப்பாளா? ஆமா, அதே வச்சு வச்சிருப்பாரு. ஆனா அது கருத்து போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் வாங்குவாங்களா? அப்போவா 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வாங்குவீங்களா புளி? இல்லை அப்படி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவோம் புளி. இங்கே ஓட்டையா போட்டு தட்டு நீ கொண்டு வச்சிருக்கியோ, அதுக்கு முன்னாடி இருக்கும். அப்பயும் இப்படிதான். வலிக்கு நம்மளோட ஆயுதம் எடுக்கிறோம் காய்ஸ். இன்னைக்கு தான் ஆயுதம் எடுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கழுவிட்டு பண்ணோம். இது கொண்டக்கடலை அவிய வைக்கிறதுக்காக. கொண்டக்கடலை ஹார்டானதுல எத்தனை விசில் வைக்கணும்? கொண்டக்கடலை 10 விசில் 9 விசில் 8 விசில் வைக்கணும். இல்லை ரொம்ப ஹார்டானதுல. ஆமாம், பாசி பயிறு பருப்பே எவ்வளோ நேரம் ஆகுது? பாசி பயிறு வேகிறதுக்கு
பாசிப்பயிறு சின்னமா தானே இருக்கு. ஆமா சின்னமா தான் இருக்கு, ஆனா உள்ள கனம் கூட தானே இருக்கும் ஒண்ணு. இது கொண்டக்கடலையும் உள்ள இருக்க சத்து வேணும்ல, உள்ள இருக்க கனம், அதுக்காக தான் டைம் கூட எடுக்குது போல. அப்புறம் நைட்டு யாரோட பார்த்தீங்க? நைட்டு யாரோட? வினோத் சங்கீதா. நல்ல பிரில்லியண்டா இருக்கா. போய் என்ன பண்றாங்க? சூப்பரா கொஸ்டின் ஆன்சர் கேக்குதுங்க. போய் நம்ம மக்கள் Q&A-வா? கொஸ்டின் ஆன்சர் Q&A. அதுக்கு நல்ல பதில் சொல்றாங்க. என்னென்ன கேள்வி? நல்ல அவங்க முன்னேறானா அவங்க வந்து நல்ல பிளான் பண்ணி வாழ்றாங்க ரெண்டு பேருமே. ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றது பார்த்தா எல்லாம் கமாண்ட்ல சொல்லுது. இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா அப்படின்னு. அப்படி என்ன அறிவை பார்த்துருச்சுங்க? அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நல்லா வாழ்றாங்க. பிளான் பண்றதுங்கிறது ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து பிளான் பண்ண முடியாதே. ஒருத்தர் அனுசரிக்கணும், சொன்னது கேட்கணும். அது சொல்ல வேண்டியானே. கல்யாணம் பண்ணல அது வாழ்க்கையில முன்னேறினாலும் எங்கிட்ட அம்மா அப்பாவுக்கும் செய்யுது. அதுதான் எல்லாமே சொல்லுது கமெண்ட்ல. அம்மா அப்பாவையும் பார்த்துக்குது, மாமியா மாமனாரையும் பார்த்துக்குது. நல்லவங்களுக்கு இப்ப பணம் வந்தா எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா. கெட்டவங்களுக்கு பணம் வந்தாதே அவங்க வந்து தான் மட்டும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படியா? ஆமா, அது எல்லாரும் சொல்றாங்க. இந்த மனசு எல்லாருக்கும் வராது. மாமியாவுக்கு பிரஷர் கூடி போச்சு. திடீர்னு இதுக்குதான் ஒடியாந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சு எல்லாம் பண்ணி கொண்டாந்து பழம் கிழ காய் சும்மா கொண்டாந்து விடல. பழம் ஆப்பிள் 1 கிலோ, இந்த இது 1 கிலோ, அது 1 கிலோ எல்லாம் வாங்கி கொண்டாந்து விட்டு கோயில் திருவிழாவுக்கு எல்லாம் வந்து மாமியாருக்கு முடியலன்னு இதுதான் மாவளை கிடிச்சு பொங்க வச்சு கோழி எல்லாம் அவங்க சமைக்க வாங்கியிருப்பாங்களோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வரையில கடையில கோழி வாங்கிட்டு வந்து சூப்பரா பண்ணது. போய் நல்லா குடும்பம் நடத்துது. நல்லா குடும்பம் நடத்துது சூப்பரா. ஆனா ஒரு சில பிள்ளை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குடும்பம் நடத்தவே தெரியல, எல்லாமே சமைக்கவும் தெரியல. வெங்காயம் வாங்கி, கோழி வாங்கி, சிக்கன் வாங்கி, மட்டன் வாங்கி எல்லாரும் சாப்பிடுறதுக்கு திருவிழாவில் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. சூப்பர். இந்த குட்டி வசதியா இருக்குன்னாக்கா அது கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாமே தவிர இதுகளோட இதுவும் இருக்கு. சூப்பர். நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். எல்லாரும் கமெண்ட்ல அதான் கேக்குறாங்க, எல்லாருக்கும் உதவி எப்படி பண்றீங்க நீங்க? எல்லாருக்கும் அந்த மனசு வராது, நீங்க எப்படிங்கிட்ட அம்மாவையும் பாத்துக்கீங்க. அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்க இப்பதான். அப்பாவுக்கு நெஞ்சுவலி. அவருக்கு நெஞ்சுவலின்னா அவருக்கு ஏதோ அடப்பு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணி அதை கூட்டியாந்து விட்டு அதுக்கெல்லாம் கூட செலவு வரும்ல. ஆமா, இங்கதான் பாக்குறாங்க எல்லாமே. அவங்க மாமனார் மாமியாருக்கு எல்லாமே எல்லாருமே பாக்குறாங்க. அதே எல்லாம் சொல்லுதுங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு பாக்குற மாதிரி மாமியா மாமனாருக்கும் பாக்குறீங்க. மாமியாவுக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு. கூட்டு வந்து பார்த்து நல்ல நல்ல பிள்ளைகளா இருக்குதுங்க. டயர் வந்துச்சா? கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுமா? பருப்பு வைக்கிருக்கேன். காய்ச்சி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க வெங்காயம், தக்காளி, கடலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் டயரை போட்டு இப்போ மூட வேண்டியதான். வினோத் சிங் தான் நல்ல கிரேட். கிரேட், சூப்பர். நல்ல லைஃப் ரன் பண்ணுதுங்க. நல்ல லைஃப்பை ரன் பண்ணுதுங்க. பிள்ளையும் பிளே ஸ்கூலில் சேர்த்துக்குதுங்க இந்த இதில். ஆனால் ஒரு சிலருக்கு பிளான் பண்ணுதுங்க. ஒரு சிலருக்கு ஒரு ராசி தானே மம்மி கிடைக்குது. இப்போ வந்து அம்மா அப்பா சரியா இருந்தா மாமனார் மாமியார் கொடூரமா இருக்காங்க. இவங்களும் மாமியார் மாமனாரோட கொஞ்சம் இதுவா இல்லாமதான் இருந்துச்சு. கொஞ்சம் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போற மாதிரி இவங்க மாமியார் மாமனார் வீடு கொஞ்சம் இவங்களை ஏத்துக்க கொஞ்சம் அவங்களுக்கு வலிச்சிச்சு. இவங்க கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்களேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ போய் பேசி செஞ்சு எப்படியோ சரியாயிடுச்சு. இவங்க மாமியார் மாமனாரோட அந்த அளவு ஃப்ளூயண்டா இல்லை, அதனால அதுல வீடியோ முதல்ல எடுத்து போடாது. இப்போ சரின்னு இப்போ கோயில் திருவிழா அது இதுக்கெல்லாம் போய் குழந்தை வீட்டோடலாம் சினிமாவுக்கு போகுது. குழந்தை வீட வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஊறுறது பறக்கிறது எல்லாம் சமைச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் மத்தியானம் 3 பொம்பளைகளுமா சேர்ந்து சமைச்சு 2 கொழுதுனா அப்படி 3 பொம்பளைகளுமா சமைச்சு இவன் வினோத் வாங்கியாந்து கொடுத்துட்றான். எல்லாம் 3 பொம்பளைகளுமா இந்த மீன் கறி எல்லாம் சமைச்சு போய் தேட்டருக்கு போயிருதுங்க. நல்ல ஜாலியா இருக்குது. லைஃப் என்ஜாய் பண்ணுதுன்னா சங்கீதா தான் உண்மையில சூப்பர். சங்கீதா இஸ் கிரேட். சங்கீதா கிரேட். எனக்கே ஆச்சரியமா இருக்கு.
அதான் எல்லாரும் கேக்குறாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அது இதுவா சிஎஸ்சியா சங்கீதா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவன் வந்து சிவில் பிஇ. ஓ சரி சரி. அதனாலதான் வீடியோ அவனே வேலைக்கு போனா நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வேலைக்கு போனா அது வாங்குற சம்பளம் அவங்களால ரன் பண்ண முடியலையா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா சென்னையில. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஆரம்பிச்சு யூடியூப்ல வைப்போம். இப்ப வெறும் யூடியூப் மட்டும்தான் நடத்துறானா. இதுவும் இந்த நீ பண்ணி பண்றதெல்லாம் பண்ணுமா சங்கீதா. எடிட்டிங் பண்ணி அதுவும் ஏத்துமா. 2 பேருமே மாத்தி மாத்தி பண்ணிக்குவாங்க. ஒரே ஏத்துறோங்கிறதுங்க. ஓ சரி சரி. எடிட்டிங் பண்ணி ஏத்துறது சங்கீதாவும் ஏத்துவா நானும் ஏத்துவேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்குள்ள சண்டை வந்தா நாங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவோம். ஒரு 1/4 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் இது சொல்லிருமா வா போய் நம்ம கடைக்கு போயிட்டு வருமா வெளியே போயிட்டு வருமா அப்படிங்குமா. அதே மாதிரி அவனும் பேசிடுவானா. ரொம்ப நேரம் கட்சி கட்டிக்கிட்டு நீ அப்படி சொல்லிட்டியேன்னா நாங்க நினைச்சுக்கிட்டே பண்ணோம்னா மேற்கொண்டு சண்டை பெருசா வந்துடும். நாங்க வந்து அதை அப்பப்போ மறந்துடுவோம். ஏன்னா நம்ம லைஃப் லாங் நம்ம தான் கூட இருக்கணும். என்ன அது தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை. இதுல என்ன குடிச்சுக்கிட்டு இனிமே நான் என்ன ஓட முடியுமா அவர் என்ன என்னை விட்டுட்டு ஓட முடியுமா. முடியாது. ஆனா நம்ம ஆளுகள்ல நம்ம பொண்ணுகள்லாம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர மாட்டேங்குதுல. நம்ம கட்டியாச்சுன்னா நம்ம வந்துட்டு அனுசரிச்சே ஆகணும். ஆமா. குக்கர் விசில் இருந்துடும். நல்ல புரிதல் இருந்தா நல்ல புரிதல் இருந்தா வாழ்க்கையில தோக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வீடு கட்டுச்சுங்க. வீடு கட்டுறது 22,000 ஆகும் இடம். 22 லட்சமா இடம் மட்டும். அதுல 6 லட்சம் அவங்க கொடுத்திருந்த வீட்டுக்கு இது கொடுத்திருந்தாங்களாம். அந்த குடியிருக்க வீட்டுக்கு லீஸுக்கு கொடுத்திருந்தாங்களாம். அந்த 6 லட்சம் வாங்க வச்சுக்கலாம். மீதி சீட்டுக்கு இட்டு போட்டு இந்த யூடியூப் காசு தானா எல்லாமே சொல்லுங்க. யூடியூப் காசு தானா. வேற எந்த சோர்ஸும் இல்ல. மாமியா மாமனாரும் சோர்ஸ் இல்ல. அம்மா பாட்டையும் சோர்ஸ் இல்ல. யூடியூப் காசு தான் நாங்க எல்லாமே பண்ணது பூரா. யூடியூப் ரெவென்யூ தான் நாங்க எல்லாமே பண்ணது பூரா. ஆனா சிறுக சிறுக வர்றதை சேர்த்து அதை நாங்க பெருசாக்கணும். சீட்டு போட்டிருந்தாங்க. அந்த சீட்டு எல்லாம் சேர்த்து தான் இடம் வாங்கினாங்க. சீட்டு இந்த யூடியூப் காசு வந்தது. இந்த 6 லட்சம் இதெல்லாம் சேர்த்து 22 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்களாம். 1450 ஸ்கொயர் ஃபீட் இடம். அதுக்குள்ளதான் வீடு கட்டியிருக்காங்க. 1450 ஸ்கொயர் ஃபீட். அவங்க பழைய அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கிட்டே கட்டியிருக்காங்களா இல்ல புதுசா? மாமியா மாமனார் வீட்டுக்கிட்டே கட்டியிருக்காங்க. ஆமா. அங்கே இருந்து 10 நிமிஷம் தான் போகணும் மாமியா மாமனார் வீட்டுக்கு. அங்கனேதான் கட்டியிருக்காரு. நல்ல ஃபேமஸா இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த ஊர் பிள்ளையும் ஏன்னா அந்த ஏரியாவில வீடு கட்டி இருக்குல்ல. ஆமா ஆமா. திருவிழா தேர்னாவெல்லாம் நல்ல ஃபேமஸா இருக்கு. சரி மம்மி. இப்ப இவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுறாங்க? ஒரு நாளைக்கு 2 வீடியோ. ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க. அதனால அதுல போதா நிறைய. ஷார்ட்ஸ்ல 8 ரூபா 10 ரூபா தான் வரும். நீ எவ்வளவு போட்டினாலும். வீடியோஸ்ல தான் உங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே வரும். ஆனா 3-4 சேனல் வச்சிருக்காங்க. இதுல ஒரு சேனல் மட்டும் இல்ல 3 சேனல் வச்சிருக்காங்க. ஜஸ்விதா சேனல் ஒண்ணு, இந்த பிள்ளையோட இந்த சேனல் ஒண்ணு, சங்கீதா வினோத் சேனல் ஒண்ணு, இன்னொரு சேனல் ஒண்ணு வச்சிருக்காங்க. 3 சேனல் போடுறாங்க. இதே மெனக்கெட்டு தான் போடுறாங்க. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வரும் ஒரு சேனலுக்கு மாசம். 4 லட்சம் ரூபா வரும் ஒரு சேனலுக்கு. 3 சேனலுக்கும் சேர்த்து மாசம் 4 லட்சம் ரூபா வரும். ஜஸ்விதாக்கு ஒரு சேனல்னா ஜஸ்விதா விளையாடுறது ஆடுறது போடுறது பண்றது செய்யறது அதெல்லாம் போடுறாங்க. எந்திரிச்சதுல இருந்தே மெனக்கிட்டாதான் அது சொல்லுது. எங்களுக்கு உலகமே வீடியோ தான். நாங்க அதுதான் மெயினா பாக்குறோம். வேற எதுவும் பாக்குறது இல்ல. ஒண்ணுல வந்து நான் போறது வர்றது மளிகை ஜாமான் வாங்குறது அந்த வீடியோ ஒண்ணுல. ஒண்ணுல வந்து ஜஸ்விதா ஓடுது அது. இன்னொன்னுல வந்து வேற இது அந்த மாதிரி போடுற 3 சேனல்ல வச்சிருக்காரு. ஆனா படிச்சது ஈஸி. இது சிஎஸ்சியா. அதனால நல்ல திறமை இருக்கு. இந்த யூடியூப் இல்லாட்டியே அதுக்கு பொழைச்சிருங்க. என்ன படிச்சிருக்கு வேலைக்கு போயிருக்காரு பொழைக்கலாம். ஆனா வேலைக்கு போனா என்ன காசுறாங்க? ஒண்ணும் காசு மாட்டேங்கிறாங்க. அவன் ஒரு உயிரை வளர்க்கறதுக்கு வேணா காசுறாங்க. ஆமா. நீங்க சொல்ற மாதிரி இந்த 6 போயிட்டு இருக்கிட்ட பாப்போம். காலம் நம்மள எங்கே கொண்டு போய் விடுதோ அங்கே நிற்போம். அதுக்கப்புறம் வேணா வேலைக்கு வேணா போகணும்னா போய்க்குவோம். இதுல இருக்கோம்.
போறபடி போயிட்டு இருக்கட்டும், எல்லாம் நல்லாதான் போகுது, பார்ப்போம் அப்படின்னு. இல்லைண்ணா யோசிச்சு பாருங்களேன், வேலைக்கு போனால் என்ன 10 ரூபா தரவா, இல்லைண்ணா 5 ரூபா தரவா, இல்லைண்ணா 20 ரூபா தரவா, 15 ரூபா தரவா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம பெட்ரோலை போட்டுக்கிட்டு வாரம் போவ, அப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு போவ, சாப்பாடு 3 வேளையும் 2 வேளையும் கட்டிக்கிட்டு போவ. இதுக்கே டைம் 20,000 வாங்கிட்டு நில இந்த இது கழுவிட்டு வந்துடுறேன். இது ஒரு பொழப்பானதே சொல்லுது. அதுக்கு யூடியூப்ல சேனல் இது பண்ணி சேனலை டெவலப் பண்ணி ஒவ்வொரு சேனலுக்கும் 1.5 லட்ச ரூபா வரும்போது, ஆனா ஒரு மாசம் கூட வருமா, ஒரு மாசம் குறைச்சு வியூஸ் போறத பொறுத்து நல்ல பிள்ளையா இருக்கு. இது எதுக்குமே கிடையாது. ஆனா இப்ப இந்த முட்டைகோஸ் சமைக்கணும்ல. சொல்லுங்க மம்மி. அம்மா அப்பா மாமியா மாமனாரு இப்படி இந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லா பாக்குறாங்க. 4 பேரையுமே நல்லா பாக்குறாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் அம்மா அப்பாவை பாக்குங்க. செயின் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கு. இப்ப 5 பவுனுக்கு அம்மாவுக்கு, அம்மா கவரிங் தான் போட்டுருக்கோம் அவங்க அம்மா. இப்ப 5 பவுனுக்கு செயின் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கு. அவங்க எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை சொந்தக்காரர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா என்ன தப்பு இருக்கு அப்படிங்குது. அவங்க நம்மளை பெத்தவங்க, நம்மளுக்காக இருந்தவங்க. பாதி பேருக்கு வந்தாலும் கொடுக்க மனசு வராது. நிறைய பேருக்கு கொடுக்கவே மனசு வராது. அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறா பாதி பேரு. 5 பவுனுக்கு செயின் வாங்கி அதை காமிச்சு இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாள். அந்த எண்ணம் சரியா மம்மி? அதெல்லாம் மகா பெரிய தப்பு. ஆனா அந்த எண்ணம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் நல்லதே கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கெட்டதை நினைக்காதடா, கெட்டதை நம்ம ஏதாவது இது பாஜு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கா அவருங்க. அத்தா அவை நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம கால் கடியில் கிடக்கணும், இங்கே வா இதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுறா அவர். அப்படி இருக்கவங்களுக்குலாம் ஆனால் நல்லா வருதுல்ல, அவங்க நல்லா இருக்காங்க இந்த ஜென்மத்தில். ஒருத்தவங்களை நம்மளுக்கு அடிமையாவே வச்சுக்கணும்னு நினைக்கிற எண்ணம். அவங்க எல்லாம் இவங்க கஷ்டப்பட்டுதான் உழைச்சதே இதுக்கு சம்பாதிக்குதுங்க. என்ன இதுலாம் ஈஸியா ஒன்றும் சம்பாதிக்கலப்பா, அவன் கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்குதுங்க. அப்படி இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 3 இதுவும் எடுத்து அதை போடுறதுன்னா சின்ன திட்டமா 3 சேனலுக்கு இது பண்றதுன்னா. கோயில் திருவிழாக்கெல்லாம் எப்படி போகுதுங்கிற இது கஞ்சி காய்ச்சி தலையில வச்சுக்கிட்டு போகுது. நல்லா எல்லாமே நான் பணக்காரி, நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. மாமியா வீட்டுக்கு போய் அவங்க கூழ் காய்ச்சி ஊத்துறாங்க. கூழ் பானை தூக்கிட்டு இது தலையில வைக்கிது மாமியா. கூழ் பானை இது தலையில வச்சுக்கிட்டு கோயிலுக்கு தூக்கிட்டே போகுது. இனிமே பொங்க வைக்க விறகு கையிலே தூக்கிட்டு போறேன் கிட்ட. ஆனா அந்த பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்கல. பணம் வந்துருச்சுன்னா பார்க்கல. பணம் வந்துருச்சுன்னா பிரஸ்டீஜ் பார்க்கல. ட்ரெஸ் வேணா கொஞ்சம் கூட பண்ணதுங்களே தவிர மற்றபடி பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்கல. ட்ரெஸ் வேணா கொஞ்சம் நீட்டா காஸ்ட்லியா போடுதுங்க. இப்ப ட்ரெஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா போடுதுங்க. சேலை இது எல்லாமே காஸ்ட்லியா போடுது. பிள்ளைக்கும் ட்ரெஸ் நிறைய வாங்குது. அது தப்பு இல்லை. ட்ரெஸ் போடுறது இல்லை நம்ம தப்பு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரெஸ்ஸு ஒரு மன இதுக்கு தானே, நம்ம பார்க்குறவங்க நம்மளுக்கு தெளிவாக இருக்கா, நம்ம சுத்தமாக இருக்கோங்கிறதுக்கு. அதையும் வீடியோவில் சொல்கிறான் சங்கீதா, நீ மாறியே போயிட்ட, நீ முதல்ல இருந்த மாதிரி இல்லைன்னு வீடியோவில் கமெண்ட்ல பார்க்குறவங்க சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலை, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நீட்டாக போடணும்னு நினச்சேன், அது என்ன ஒரு தப்பா அப்படிங்குது. ட்ரெஸ் நீட்டா போடுறதுல தப்பு இல்லை மம்மி. ஆனா பாக்குற பார்வை பல பேருக்கு எல்லாரும் ரொம்ப நீ பெருசா இருந்த இருப்பன்னா இன்னைக்கு நீ ரொம்ப ஆடுற அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் லேடிஸ் ஒருத்தவங்க வீட்டுல ஒரு சின்ன கார் இருக்குன்னா அவங்களோட நாங்க பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு, ஆனா நம்ம நம்ம கார் இருக்கையில நம்மளாம் ஆசைப்படுறது இல்லை. அவங்க வீட்டுல கார் இருந்தா இருக்கட்டும்ப்பா விடுங்கப்பா, நல்ல மனசா இருக்கவங்க அவங்க ஏதோ உழைக்கிறாங்க, கார் வச்சிருக்காங்க, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்கன்னா சின்ன காரை வச்சுக்கா, வாங்கடா பெரிய காரை வாங்க
இந்த திமிரே பண்றா. இந்த திமிரை பண்றவங்க எப்படி லேடிஸு? ஆமா அப்படிதான். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கதான் வீங்கலாம். அதே. ஆனா அதுக்கு சம்பாதிக்கிறது கடவுள் கொடுக்குறாரு, அது பண்ணுது. என்ன நம்மளை விட பெரிய கார் வாங்கணும்ட்டு வாங்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காது. அதே மாதிரி வீடு கட்டையிலையும் வீடு கட்டையிலையும் இவங்க கட்டி முடிக்க போறா. நம்ம மணி வச்சிருந்தோம், கட்டி முடிக்க போறோம். அது பாதியில இருந்துச்சு, தொங்கிட்டு இருந்துச்சு. உடனே கடனை வாங்கி கட்டு அப்படின்னாலும் உடனே கடனை கட்டிடுவோம். கடனை வாங்கி வாங்கி எலக்ட்ரிஷியன் கொடுக்க, கடனை வாங்கி வாங்கி இது கொடுக்க, சீக்கிரம் வேலையை முடிக்கணும் நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்தாரும்டா. ஏன்டா இந்த அவசரம் ஏன்டா? அதே அந்த வீடு கிடைப்பேன். எப்படியெல்லாம் இருக்குது அப்பா. அப்புறம் அதனால தானே இன்ஜினியரை நம்ம நிறுத்துறான். அவன் அடுத்த குழியை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியும். இது எல்லா 2 காசையும் எடுத்துதான் இருக்குதுங்க. நேத்தே 6 ரூபா தான் இவங்களுக்கு. அவன் எங்கிட்டதான் இப்படி எல்லாம் பிடிச்சிட்டு வருவான்னு தெரியல. யாரு? இந்த போர் போட்டவன் 6 ரூபா தான் நேத்து. நமக்கு 8 ரூபாயோ 7 ரூபாயோ ஒண்ணு. ஆமாம்மா, நம்ம செட்டியை விடனாவே பேரை கேட்டாலே கூட. அன்னைக்கு காருக்காரன் கேட்குறேன், யார் அந்த செட்டியை விடா அப்படின்னு கேட்குறேன். எந்த காருக்காரன்? இந்த காரு நம்ம டிசைர் காரு, பஞ்சர் பார்க்குறாரு. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே யூனியன் கிட்ட தானே வீடு அப்படின்னு. யூனியன் கிட்ட தானே? எங்கே யூனியன் கிட்ட அப்படின்னு. யூனியன் கிட்ட உள்ள குத்தாந்தரலண்ணே அப்படின்னு. குத்தாந்தரலையா? குத்தாந்தரில் ஆள் எங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கேன், இருந்தாங்க இருங்க ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். குத்தாந்தருவா யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன் அவன். உடனே இல்லை, நாங்கள் தகம்பவர் ஸ்டாண்டி லாஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு. தகம்பவர் ஸ்டாண்டி லாஸ்ட்லையா? அங்கே 2 பெரிய வீடு தானே இருக்கு அப்படின்னு. ஆமாம், அந்த 2வது பெரிய வீடு அப்படின்னு. ஓ ஆச்சி வீடா? டிசைர்கார் நிற்குமே அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. அந்த கார் தான் போய் பஞ்சர் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்காங்க. இப்போ ஆச்சி வீடு, ஆச்சி வீடு. அவங்க வீட்டில் எதை கேட்டாலும் கூட சொல்லுங்கடா, காசு பணம் வச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. ஒரு கீரை கட்டு, நீங்கள் ஆச்சி வீடு 15 ரூபா, ஏங்க எல்லாருக்கும் 10 ரூபா, எங்களுக்கு மட்டும் 15 ரூபாயா? அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு விழுகாதுங்க. நல்லா பிளான் பண்ணி முன்னேறுது. பிளான் பண்ணி சோஃபா செட்டு 49 ரூபாயோ 50 ரூபாயோ தானே மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லி வாங்கினாங்களாம். மேனுஃபேக்சரிங்ல இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து மேனுஃபேக்சரிங் 1 வாரம் 15 நாள் ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கினதான் சோஃபா செட்டு. எல்லாமே இந்த மாதிரி தரமான பொருள் தான் வாங்கியிருக்குது. காசையும் கரெக்டா கொடுத்து தரமான பொருளை நல்லா நல்லா யோசிக்குதுங்க. எப்படி யோசிக்குதுன்னு தெரியல. அதான் எல்லாரும் சொல்றாங்க, எப்படி இந்த வயசுல இவ்வளவு அறிவு உங்களுக்கு? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அறிவு எப்படி? இது திருவிழாவுக்கு போய் எல்லாம் சமைச்சு குமிச்சு தலையிலையும் பானையை தூக்கி வச்சா தூக்கிட்டு டங்கு 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 டங்குன்னு போகுது சங்கீதா. கூழ் ஊத்துறது. கூழ் இவங்க ஊத்துவாங்களா? கூழ் இவங்க காய்ச்சி கொண்டு ஊத்துறாங்க. ஆடி மாசத்துக்கு மாமியாரோட. ஆனா கோயிலே வச்சு நிறைய பேர் காய்ச்சுவாங்க. கோயிலையும் வச்சு காய்ச்சுவாங்க, இவங்க காய்ச்சி கொண்டு ஊத்துறாரு. அது மாதிரி இவங்க விட்டு ஊத்திட்டு அவங்க கொடுக்குற கூழ அந்த தவளையில வாங்கிட்டு வந்துருச்சு, ஒரு 1/2 தவளை குடிக்கிறதுக்கு. ஆமா, ஆனா அதுல பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தருவாங்க. ஆமா, அப்படிலாம் போட்டு தருவாங்க. ஆடி மாசம் நல்ல கொண்டாட்டம், சூப்பரா இருக்கு. அதை விட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. எவ்வளவு நேரம் நல்லா. ஆமா, சூப்பரா இருக்கு. கோயிலுக்கெல்லாம் போய் இவன் வினோத் சொல்றேன், என்னைய விறகத்துக்கு வச்சுட்டா அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன, நான் பேபி நான் கையில 2லையும் வச்சிருக்கேன்ல பேபி, அப்புறம் யாரும் பேபி தூக்கிட்டு வர்றது? புள்ளையும் எல்லார்ட்டையும் கொடுக்குது, புள்ளையும் எல்லார்ட்டையும் ஒட்டிக்குது. மாமியார் தான் மாமியாட்ட இருந்து மாமியாட்ட ஒட்டிக்குது. என்ன அம்மா வந்து அம்மாட்ட ஒட்டிக்கிட்டா அவங்கள்ட்ட போக மாட்டேங்குது, அவங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு. தாரணேஷன் இப்ப நம்மள்ட்ட வந்தா அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட தான் இருப்பேன், நம்மளோட ஓட்ட மாட்டேன். இது புள்ள எல்லார்ட்டையும் ஒட்டிக்குது. அதுவும் ரொம்ப யதார்த்தமா இருக்குன்னு எல்லாரும் சொல்ற கமெண்ட்ல. புள்ளையும் சங்கீதா மாதிரியே இருக்குது. நல்ல குடும்பம், நல்லது, நல்ல மகிழ்ச்சியா இருக்கு அவங்களோட வீடியோ பார்த்தா. நல்ல ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புள்ள பிறக்க இளமையா அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு 2 வருஷம் கழிச்சு தான் போட முடியும்.
ஆனா சென்னையில இருந்திருந்தா நாங்க சிரமம் தான் பட்டிருப்போம். இப்ப அப்பவே ஆனா வீடியோஸ் போட்டோம், அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க இப்ப பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க. பாண்டிச்சேரியில திருச்சிட்டம்பலம்ங்கிற ஊர்ல இருக்காரு. இடம் வாங்கியிருக்காரு, இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. 1450 ஸ்கொயர் ஃபீட்டா. அதுல கொஞ்சம் விட்டுருப்பாங்க, ஒரு காம்பவுண்ட் விடுற அளவுக்கு இடத்த விட்டு விட்டு மீதிக்கு கட்டியிருக்காரு. நல்ல ஃபேமிலி. அந்த இன்னொரு சங்கீதா வர்றது இல்லையா உங்களுக்கு? அதுவும் வரும், அதுவும் நல்ல பிள்ளைதான். அதுவும் குடும்ப முன்னேற்றத்துக்கு அதுதான் காரணம். அது நல்லா கொண்டு போறதுனாலதான் நல்லா இது. ஒரு பிள்ளையும் நல்லா பொறுப்பாக கொண்டு போகுது இல்லை. ஆனால் நம்ம கம்யூனிட்டி பொண்ணுங்கள்லாம் நீ எனக்கு பண்ணு நீ எனக்கு பண்ணுன்னு தான் கேட்குது இல்லை. வேறு இதுக பண்ண நான் ஒன்றும் பாடுபட மாட்டேன். நீ கூட சொன்னீங்கல்ல இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நீ சமைச்சு கொடுத்துருவியாடா அப்படின்னு கேட்டியில்ல. நம்ம தான் அதுகளுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்குதுங்க. அது சரி நம்மளும் குடும்பத்தை ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி மத ஜாதி பிள்ளைய மாதிரி ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க? தான் குடும்பம் தான் இது நம்ம கொண்டு போகணும், முன்னேற்றத்துக்கான வழியை பார்ப்போம், 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம் அப்படிங்கிறதே இல்லை. அதை சொல்லுங்க. நம்மளுக்கு ஆட்சியில் வேலைக்கு கூட்டுறதுக்கு ஆளு, விளக்குறதுக்கு ஆளு, மேலாப்புல போட்டு நறுக்கிறதுக்கு ஆளு, போட்டு கிண்டுறது மட்டும்தான். அப்படிதான் ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் பிள்ளைகள் அப்படித்தானே இருக்குங்க. எங்கேயும் கிளம்பணும்னா குளிச்சு முடிக்கிட்டு சேரியை கட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி சௌரியமா தேடுது. அப்படி சௌரியமா இருக்காது. இந்த பூர்வீகத்தில் இருக்கனாலதான் இவ்வளவு சௌரியமா இருக்கா மம்மி? இல்ல, செட்டியாருக்கு சம்பாதிக்கிறாங்க நல்லா. எங்கிட்டோ எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. பூர்வீகத்தில் இருக்கிறது அப்படியே தான் வச்சிருப்பா. பழைய வீடு பழைய இதெல்லாம் எடுக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும். ஆனால் ஒரு சிலர்ல இந்த நம்ம வீட்டு ராயவரத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கவங்களாம் இங்கே வரவே இல்லை. எல்லாம் ஃபாரின்லேயே இருக்கா. ஒரு சிலர்லாம் அந்த ஏத்தாப்புல அழகமாச்சு விடா அவங்க. முட்டைக்கோஸ் ரெடியா மம்மி? ரெடி ஆகிட்டு இருக்கு. எக்குன்னு சொன்னீங்க, எக்கு போடணும். லாஸ்ட்டாக தான் ஊற்றணும், இது வேக விட்டு. நீங்கள் வழிக்கு நமக்கு திடீர்னு முட்டைக்கோஸ் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அப்புறம் இருந்துச்சு அந்த பாதி கெட்டு போயிடாம அதை சமைக்கணும். இது நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் முட்டை. அப்போ இதுக்கு நேம் என்ன மம்மி? முட்டை. முட்டை 2 ஊற்றணும். டேஸ்ட்டுக்கு அதை முட்டை ஊற்றுறீங்களா? இந்த வெங்காயம்லாம் வேறு சமையலுக்கு வச்சுக்குதுல உரிச்சு வச்சுருக்கு. வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறதுனால தேங்காய் சட்னியா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? நேற்றுக்கு தான் மாவு ஆட்டினீங்கல்ல? நேற்றுக்கு எத்தனை மணிக்கு போட்டு எத்தனை மணிக்கு ஆட்டி முடிச்சிங்க? 7:30 போட்டு 9 மணிக்குள்ள ஆட்டி முடிச்சிங்க. காலையில் 7:30 போட்டா? பரவாயில்ல. உங்களுக்கு காலையில் நல்ல வேலை கரண்ட் போகிறதுக்குள்ள ஆட்டி முடிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப சிரமப்பட்டு. ஷட் டவுன்னு தெரிஞ்சதே வெளியே போட்டிங்களா இல்லை வந்து தெரியாமல் போட்டிங்களா? பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் ஆட்டி முடிச்சாது. இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்துருக்கணுமே. சாயந்தரம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கணும், தலைவலி. இதை காமிச்சு நான் முட்டை 2 எடுத்தாங்க தானே. முட்டை உடச்சி ஊற்றுறோங்க. முட்டை ஊற்றிட்டு கலக்கணும்.
கலக்கி விட்டுட்டோம்னா அது மாதிரி என்ன திங்கிறதா இருந்தாலும் வாங்கிடுது. நல்லா என்ஜாய் பண்ணுது. திங்கிற பொருளா? திங்கிற பொருள். ஆமாம், ரோட்டில் விற்றா வண்டியில் போகையில எல்லாம் வாங்கிடுது. பிளாப்பழம் அம்மாவுக்கு பிடிக்கும்னா பிளாப்பழம் கூட வாங்கி தூக்கிட்டு வராது. நல்லா வச்சுக்குது பெத்தவங்களை. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் ரெடி. சாதம் வந்துருச்சா மம்மி? குழம்பு வைக்கணுமா? குழம்பு வச்சுட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், முட்டை போட்டு பொரியல், கொண்டக்கடலை குழம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.